இப்ப பயோசின் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து குறைக்கிறதுக்கும் ஹார்ட் பிளாக்ஸை வந்து எலிமினேட் பண்றதுக்கும் வந்து அமேசிங் ரிசல்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்றதுன்றது நம்ம ஜஸ்ட் சும்மா பேசி இது பண்றதில்ல, சயின்டிஃபிக்கா நீங்க ரிப்போர்ட்ஸோட வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றது தவறு. இது ரியலி என்னன்னு பாத்தீங்கன்னா கழிவு நீக்க தத்துவம். பாடிக்குள்ள டாக்ஸின்ஸ் என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ அது வெளியே தள்ளக்கூடியது. அப்போ ஹார்ட் பிளாக், டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு அது கிட்னி ஸ்டோன் அக்யூமுலேஷன் தானே, எல்லாமே ஒரு இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகுது. அதுதான் சொல்ற டிசீஸ் அப்போ வந்து தனியா வரும். நீங்க எப்படி நீங்க இதை வந்து கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்குன்னு அடைக்கலாம்? நேம் ஐடென்டிஃபை இப்ப அது சொன்னாதானே புரியும். இப்ப நம்ம போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து டாக்ஸின் அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா மத்தவங்களுக்கு புரியாது. கொலஸ்ட்ரால்னா இமிடியேட்டா அவங்க இப்ப நாங்களே வந்து கழிவு நீக்க தத்துவம்னு போட்டா வர மாட்டாங்க. இப்ப நீங்க கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணது ஹார்ட் இப்ப கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் போட்டா ஓ கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்கா, சோ அது ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்க வேர்ட் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்குக்கு டார்கெட் பண்ணுது. ஆனா நிறைய விஷயத்துக்கு தடை பண்ணிடுது. கரெக்ட், கரெக்ட்டுங்களா?